சோம்பேறி பையன். முன்னொரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில மிகவும் சோம்பேறியான ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பெயர் கோபால். கோபால் எந்த வேலையையும் உடனடியாக செய்ய மாட்டான். அப்புறம் செய்யலாம் அல்லது நாளைக்கு ஆரம்பிக்கலாம் என்று எல்லா முக்கியமான வேலைகளையும் ஒத்திவைப்பான். இதன் காரணமாக படிப்பிலும் வாழ்க்கையிலும் அவன் மற்றவர்களை விட பின்தங்க ஆரம்பித்தான். அவனது ஆசிரியர்களும் பெற்றோரும் காலத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லியும் அவன் கேட்கவில்லை. இரண்டாவது ஞானியின் வருகை. ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஞானம் நிறைந்த ஒரு பெரியவர் வந்தார். மக்கள் அவரிடம் ஆலோசனை பெறுவதற்காக கூடினர். இதை அறிந்த கோபால், இந்த ஞானியின் வழிகாட்டுதல் கிடைத்தால் நானும் என் நண்பர்களைப் போல வாழ்க்கையில் முன்னேறலாமே என்று நினைத்தான். கூட்டம் குறைந்ததும் கோபால் அந்த பெரியவரிடம் சென்று, ஐயா, நான் ஒரு தோல்வியாளராக உணர்கிறேன். என் நண்பர்கள், சக மாணவர்கள் என எல்லோரை விடவும் நான் பின்தங்கி இருக்கிறேன். நான் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்று தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த ஞானி, மகனே, நீ ஏன் பின்தங்கியிருக்கிறாய் என்றால் நீ காலத்தை மதிக்கவில்லை. விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடித்து வேலைகளை தள்ளி போடுகிறாய். காலத்தின் மதிப்பை நீ புரிந்து கொள்ள ஒரு கதை சொல்கிறேன், கேள் என்று சொல்ல ஆரம்பித்தார். மூன்றாம் அரசனும் நண்பனும். ஒரு காலத்தில் கருணையும் தாராள மனப்பான்மையும் கொண்ட ஒரு அரசன் இருந்தார். ஒரு நாள் அவர் தனது பழைய நண்பர் ஒருவரை சந்தித்தார். அந்த நண்பர் தற்போது ஏழ்மையிலும் வேலையின்றியும் இருந்தார். தனது துரதிர்ஷ்டத்திற்காக மற்றவர்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தார். அரசன் தனது நண்பரின் நிலையை பார்த்து வருந்தினார். அவர் நண்பரை அருகில் அழைத்து ஒரு வாய்ப்பை வழங்கினார். நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன். இன்று சூரியன் அஸ்தமனமாவதற்கு முன் நீ எனது அரச கருவூலத்திலிருந்து எவ்வளவு தங்கத்தையும் நகைகளையும் எடுத்துச் செல்கிறாயோ அவை அனைத்தும் உனக்கே சொந்தம். நான்காவது பொன்னான வாய்ப்பை இழந்தல். அரசனுடைய நண்பன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். உடனே வீட்டிற்குச் சென்று தன் மனைவியிடம் இதை சொன்னான். அவனது மனைவி, உடனே போங்கள், கருவூலத்தை கொண்டு வாருங்கள் என்று ஆவலுடன் கூறினான். ஆனால் நண்பன், இப்போது என்ன அவசரம்? எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. முதலில் சாப்பிடுகிறேன் என்றான். அவனது மனைவி உணவை தயார் செய்ய அவன் நிதானமாக சாப்பிட்டான். நிறைய நேரம் இருக்கிறது என்று அவன் நினைத்தான். சாப்பிட்ட பிறகு அவனுக்கு தூக்கம் வந்தது. சீக்கிரமாக ஒரு குட்டி தூக்கம் போட்டுவிட்டு போகலாம் என்று நினைத்து ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தான். 2 மணி நேரம் கழித்து அவன் மனைவி எழுப்பினாள். அப்போதும் கூட, அவசரமாக எழுப்பிவிட்டாயே என்று மனைவியிடம் கோபப்பட்டான். எப்படியோ சில சாக்கு பைகளை எடுத்துக்கொண்டு அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். வெயில் அதிகமாக இருந்ததால் வழியில் இருந்த ஒரு மரத்தின் அடியில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம், பிறகு தொடரலாம் என்று உட்கார்ந்தான். அந்த மரக்காற்றின் இதத்தில் மீண்டும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கிவிட்டான். 5ஆம் தாமதம் தந்த துயரம். அவன் விழித்தபோது மாலை நேரமாகிவிட்டது. சூரியன் ஏற்கனவே அஸ்தமனமாகிவிட்டது. பதறி அடித்துக்கொண்டு அரண்மனையை நோக்கி ஓடினான். ஆனால் அது தாமதமாகிவிட்டது. அரண்மனையின் கதவுகள் மூடப்பட்டு விட்டன. அவன் கதவை தட்டி கெஞ்சியும் அரசனின் கட்டளையின்படி காவலர்கள் அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை. தன்னுடைய சோம்பல் மற்றும் காலத்தை கழிக்கிற பழக்கத்தினால் தன் வாழ்வில் வந்த மிக பெரும் வாய்ப்பை தானே இழந்ததை எண்ணி அவன் நிரம்ப வருந்தினான். அவனது துரதிர்ஷ்டத்திற்கு காரணம் வேறு யாரும் அல்ல, அவன் மட்டுமே என்பதை உணர்ந்தான். நீதி. இந்த கதையை கேட்ட கோபால் தனது தவறை உணர்ந்து வெட்கப்பட்டான். அவன் ஞானிக்கு நன்றி சொல்லி இன்று முதல் மாறுவதாக உறுதியளித்தான். காலம் என்பது தங்கத்தை விட விலை மதிப்பற்றது என்றும் அது ஒருமுறை சென்றுவிட்டால் ஒருபோதும் திரும்பி வராது என்றும் புரிந்து கொண்டான். அதன் பிறகு கோபால் கடினமாக உழைக்க ஆரம்பித்தான். வேலைகளை தள்ளி போடுவதை நிறுத்தி நேரத்திற்குள் முடித்தான். காலப்போக்கில் அவன் வாழ்க்கையில் வெற்றியை காண ஆரம்பித்தான். வள்ளுவர் சொல்வது போல், காலம் அறிதல் மிகவும் முக்கியம். நேரத்தை மதித்துச் செயல்படுபவர்கள் வெற்றி சிகரத்தை அடைகிறார்கள். நேரத்தை வீணாக்குபவர்கள் வருத்தத்தீயில் எரிகிறார்கள். நீங்கள் இந்த கதையின் நீதியை புரிந்து கொண்டு அது உங்களுக்கு பயனுள்ளதாக உணர்ந்தால் காலத்தின் மதிப்பை மற்றவர்களும் அறிய உதவுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இந்த முக்கியமான பாடம் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சென்றடைய தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல ஊக்கமளிக்கும் மற்றும் நீதி கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து மணி சின்னத்தை அழுத்தவும். நன்றி. உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். நன்றி.